முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ அது 1 மணி நேரம் தேவனோடு செலவழிக்க தீர்மானம் பண்ணுங்க. முதலாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து, ஆண்டவரே நான் மறக்கவே கூடாத ஒரு நபர் நீங்கப்பா, உங்களுடைய செயல்களை மறக்கக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மை நான் எப்படி ஸ்தோத்தரிக்கணும் அப்பா, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படினப்பா, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பாக்கியத்து தாருங்கிற சிந்தையோடு கூட நம்ம மறக்கவே முடியாத நபரை நாம் உயர்த்துவோமாக, மகிமைப்படுத்துவோமாக. வாங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பார்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பார்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். சோர்ந்திடும் நேரத்தில் சாத்திட தேவன் உண்டே. சொல்லுமா, சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். சொல்லுமா, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். சேர்ந்து சேர்ந்து, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். இன்னொரு தடவை சொல்லுமா, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். சேர்ந்து சேர்ந்து, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத ஆமென் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவார், உயர்த்திடுவார்
வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசத்து நீதியவர். சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசத்து நீதியவர். உன்னை எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சுமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆம் தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த பெரிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை நாம் செலுத்துவோமாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிப்போமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர்ம மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. ஸோ உங்கள் குடும்பத்திலும் திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். ஒரு போதக உள்ளத்தோடு தலைமை போத ஆரம்பித்த அந்த ஊழியம் மகிமையாக நடக்கிறது. கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். உடனடியாக தாமதிக்காமல் தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் நன்மையாக நிச்சயமாய் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நாம் எல்லாம் சேர்ந்து தியானிப்போமாக. இன்னைக்கு நீங்கள் நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வாங்க இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, கர்த்தரை மறந்து போகாது அப்படின்னு சொல்லி இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் 3 இடங்களில் வாசிக்கிறோம். 11ஆம் வசனம், 16ஆம் வசனம், 19ஆம் வசனம் ஆகிய 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து போகாத அப்படின்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே ஆண்டவரை நாம் நினைத்து கொண்டிருக்கணும். ஆண்டவர் மறக்கப்படுவாரா? சோதரன், நிச்சயம் மறக்கப்படுவதில்லை. சோதரா, நீங்க ஒரு காலத்துல ஆண்டவர் நல்ல நேசித்து இப்ப ஆண்டவருக்கு தூரமா இருந்தாலும் நீங்க கர்த்தரை மறக்க மாட்டீங்க. அப்போ கர்த்தரை மறவாதேன்னு சொல்றது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவதாக அவரை அறிந்து கொள்ள மறக்காதே, இரண்டாவதாக அவரை ஸ்தோத்திரிக்க மறக்காதே, மூன்றாவது அவருடைய வார்த்தையை கை கொள்ள மறக்காதே என்று அர்த்தமாயிருக்கிறது. கரங்களை போய் தள்ளிச்சுங்க பார்ப்போம். 3 காரியத்தை சொல்லியிருக்கேன், வேகமா சொல்றேன். முதலாவதாக அவரை அறிந்து கொள்ள மறக்காதீங்க. எப்படி அறிந்து கொள்ளணும்? அவர் ஒருவரே தேவன். பாரு, எத்தனை பேர் அல்லிலே சொன்னீங்க பாப்பீங்க. ஷாக் ஆகிட்ட கேட்டேன், ஐயோ நான் அப்படி வேற எல்லாம் நினைச்சிருந்தேன். அவர் ஒருவரே தேவன். 10 பேர் புரிஞ்சுக்கு. அவர் ஒருவரே தேவன்.
இன்னொரு 20 பேர் புரிஞ்சிருக்கு. அவர் ஒருவரே தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஒரே. அடுத்ததாக அவரே எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒருவரே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். கரங்களை போய் தளிச்சு இதை அறிந்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, அறிந்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ்ல கத்தரை மறவாதுன்னா இதான் அர்த்தம். அவரை அறிந்து கொள்ள மறக்காத. பிரைஸ் இன்னும் அறியணுமே, உண்மை கிட்டு சேரணுமே. அவர் அறிந்து என்னை ஆட்கொண்ட இயேசுமை யார் என்று நான் அறிவேன். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தோடு உங்க வாழ்க்கையை செலவழிக்கும் பொழுது, அது ஜெபத்தோடு கூட அவர்கிட்ட வரும் பொழுது நீங்க நிச்சயமா அவர் அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்ள மறக்காது. சும்மா டம்மி பீஸா வைக்காதப்பா. என்னுடைய மேன்மை அறிந்து கொள், நான் யார் என்பதை அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க? எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு. ஆனா ஆண்டவர் டக்குன்னு கேட்கிறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்போ பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்களே. வெறும் மூளை அறிவு நமக்கு உதவி செய்யாது. பர்சனலா நம்ம ஆண்டவர் அறியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்துல இன்னும் பர்சனலா ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்ள முடியுமோ, இந்த ஆண்டு 2 மாதங்களை எவ்வளவு க்ளோஸ் ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ளுங்க. அவர் உண்மை அறிஞ்சிட்டீங்கன்னா அவர் விட்டு நீங்க போகவே மாட்டீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் விட்டு நீங்க போகவே மாட்டீங்க. நான் உம்மை விடுவது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இறுக பற்றிக் கொள்வீங்க. ஆண்டவர், நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. நீ நல்லவர் ருசி பார்த்தேன்ப்பா, நல்லவர் ருசி பார்த்த. அது நான் எப்படி உம்மை விட்டு சோத்திர தூர போக முடியும்? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப முதலாவதாக அவரை அறிந்து கொள்ள மறக்காத. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவரை ஸ்தோத்திரிக்க மறக்காத. அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் கத்த தந்த ஆசீர்வாதங்கள் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதான் ஒரு பாட்டு அல்ல, நன்றி சொல்லியே பாடிடுவேன், கிருபையாய் நீர் என்னை நடத்தினீரே அப்படி சொல்லி பாட்டு பாடுறோம். ஆண்டவர் கிருபையாய் தந்த ஆசீர்வாதங்கள் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சம் ஜனங்களா இருந்தீங்க, உங்களை கத்த தெரிந்தெடுத்து உங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆபிரகாம் கூட, ஈசா கூட, யாக்கோபு கூட அந்த தேசத்தை பார்க்க கூட முடியல. ஆனால் நீங்க பார்க்க உதவி செய்திருக்கிறார். அந்த தேசத்துக்குள்ள போக முடியல, கர்த்தர் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிங்க. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வசனத்தை கைக்கொள்ள நீ மறக்காதே. அவருடைய வசனத்தை கைக்கொள்ள நீர் மறக்காதே அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவரை மறக்க கூடாது அப்படின்னா அவருடைய வசனத்தை மறக்க கூடாது. ஆண்டவரை மறக்க கூடாதுன்னா அவருடைய வசனத்தை நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. மறவேன் நீ செய்த நன்மை மாத்திரம் அல்ல, மறவேன் நீ தந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. இதோடு இருக்கிற வாழ்க்கை அது சொல்ற. அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அதன்படி நான் செய்வேன். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய தவணம் என்ன என்கிற ஹல்சோத்திரம் ஹல்லேலூயா துடிப்பு நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. இப்பதான் மெயின் மெசேஜுக்கு வர்றேன். ஹல்சோத்திரம் பாருங்க, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன என்பதைத்தான் இந்த அருமையான மாலை நேரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ள நமக்கு தடையாக இருப்பது என்ன? பிரைஸ் தி லார்ட். நமக்கு தடையாக இருப்பது என்ன? மீண்டும் சொல்கிறேன், கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, இரண்டாவது கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? நம்பர் 1, இன்னைக்கு காலைல சொன்னேன், இருதயத்தின் மேட்டிமை. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12 14 17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ புசித்து திருப்தியாக நல்ல வீடுகளை கட்டி அவையில் குடியிருக்கும் போது, அடுத்ததாக உன் மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போது, உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின ஆண்டவரை நீ மறக்காத. கரங்கள் வைத்து அல்ல பார்ப்போம். உன் இருதயம் மேட்டிமை அடையாமல் சொல்லப்பட்டு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன?
தாழ்மை. இதை குறித்து நிறைய விளக்கங்களை சொன்னேன். எப்போ நம்ம இருதயத்தில் மேட்டிமை வரும், எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை வரும்னு சொல்லி படித்தோம். முதலாவதாக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, செல்வத்தினால் பணத்தின் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா ஒரு மேட்டிமை வரும். இரண்டாவதாக 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அழகு நிமித்தம் ஒரு மேட்டிமை வரும். மூன்றாவதாக எசேக்கியேல் 31:10 நிமித்தம் அல்லது வளர்ச்சி நிமித்தம் ஒரு மேட்டிமை வரும். ஓசியா 13:6 வாசித்து பார்க்கும் பொழுது நிறைவின் மூலமாக ஒரு மேட்டிமை வரும். அடுத்தது உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கம்பேரிசன் மூலமாக, ஒப்பிட்டு பார்க்கிறது மூலமாக மேட்டிமை வரும். இதை நம்ம செய்யாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, இரண்டாவதாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா இருதயத்தின் மேட்டிமை. அதனால சொல்லுங்க, எங்களை தரையை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா, அது நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இம்மட்டும் நான் வதற்கு எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. நான் கிருபையினால் நிலை நிற்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் ஆண்டவருடைய கிருபையை கொண்டாடுகிறேன். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வெளிப்புறமா தாழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் தாழ்மை உள்ளவர்கள். அல்லது மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். எனவே இந்த தாழ்மையின் ஆவி நமக்குள்ளே அதிகமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோது என் வாழ்க்கையில பெருமையோ, ஒருபோது என் வாழ்க்கையில மேட்டிமையோ வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீர் என்னை உயர்த்துகிற ஆண்டவர், எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறவர், எனக்கு நல்ல ஒரு அலங்காரத்தை தருகிறவர், ஆண்டவர் எனக்கு ஒரு நிறைவை தருகிறவர். அதனால ஆண்டவரை அதன் மேல் மயங்கி விடாத பிடிக்கு, சிருஷ்டியின் மேல் மயக்கம் வராத பிடிக்கு, நீ தந்த ஆசீர்வாதம் மேல் அது மயங்கி விடாத பிடிக்கு உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கரங்களை வைத்து பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இருதயத்தின் மேட்டிமை ஒரு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத இந்த உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அல்லது 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் வசனங்களை குறித்து கொள்ளணும்னா உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-12, 7ஆம் அதிகாரம் 6-8 ஆகிய வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக தேவனை அறிந்து கொள்ள, தேவனை ஸ்தோத்திரிக்க, அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு தடையா இருப்பது என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இடம் கொடுக்க கூடாததற்கு இடம் கொடுத்தல் மூலமாக. இடம் கொடுக்க கூடாததற்கு இடம் கொடுத்தல். ஏன் இந்த நிலை நமக்கு வருது? முதலாவது இதயத்தின் மேட்டிமை, இரண்டாவதாக இடம் கொடுக்க கூடாததற்கு இடம் கொடுக்கிற ஒரு நிலை. நிறைய நேரத்தில் நம்ம எதுக்கு இடம் கொடுக்க கூடாதோ அது கொடுப்போம். பாருங்க, நிர்பந்தமான மனிதன் நான், செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாதபடிக்கு செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன். நிறைய நேரத்தில் ஆட்டம், நீங்கள் சும்மா ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே குண்டக்க மண்டக்காக தான் இருக்கும். நம்ம ஒரு பாஷையில் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் தாறுமாறாக தான் இருக்கும். ஒரு கண்ட்ரோல்டாக இருக்காது. நல்லது செய்ய நினைப்பீங்க, தீமை செய்வீங்க. நீங்கள் என்ன நல்லது சொல்ல நினைப்பீங்க, தீமையை சொல்லிடுவீங்க. அல்லது ஆறுதலாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க அழிவாக மாறிடுவீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, எதுக்கு இடம் கொடுக்க கூடாதோ அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது வாழ்க்கை ரொம்ப பிரின்சிபல் வச்சு, இடம் கொடுக்க கூடாததுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் அல்ல எதை செய்ய சொன்னாரோ செய்யுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ செய்யாதீங்க. குருவுக்கு மிஞ்சின சீஷனா இருக்காதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அப்படி இருப்பாங்க, குருவுக்கு மிஞ்சின சீஷனா இருப்பாங்க. நம்முடைய குரு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. சில காரியங்கள் என் தகப்பனார் என்று சொல்லியிருக்காங்க, இது இப்படி தான் செய்யணும், இப்படி இவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் சோதரன், நான் அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. குருவுக்கு மிஞ்சின சீசன் நிறைய பேர் இருப்பாங்க. சில காரியங்கள் ஒரு என்னது கேன்சர் மாதிரி பாருங்க, அந்த கேன்சர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சில இடங்களில் கால்களை செப்டிக்காய் புண்ணாயிரும்.
அப்படியே கவனிக்காம விடுற நேரத்தில் அது மேலே 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 எடுத்து காலையே ஆம்பிடைட் பண்ணுற, வெட்டி எடுக்க வேண்டிய நிலை. அப்போ ஆரம்பத்திலே அது சோத்திர அந்த பகுதியில் ஒரு பாதிப்பு வரும்போது சில நேரங்களில் பாருங்கள், சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு விரலை வெட்டி எடுத்துறாங்க. ஏன் அது வெட்டி எடுக்கிறாங்க? இந்த சுகர் கண்ட்ரோலில் வைக்காதனால. அடுத்தது என்னது, ரெண்டாவதாக ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் பொழுது அதை கண்டுக்கிடாமல் இருக்கிற நிமித்தமாக என்னது, சின்ன பொண்ணு தானே, சரி இருந்துட்டு போட்டும்பா, என்னதான் பெருசாக செய்ய போகுது அப்படி இருக்கிறது ஆறிடும் அப்படின்னா எந்தவித மாற்றம் வராது. அது நாளைக்கு அப்படியே செப்டிக் ஆகி காலையே எடுக்க வேண்டிய நிலைகளும். ஒரு ஐயா சபையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு உள்ள காயம் வெளியில் தெரில, ஒரு தடவை சர்வெண்ட் அவங்களுக்கு கிளீன் பண்ண லைட்டாக ஒரு புண் இருக்க பார்த்தாங்க. கடைசியில் போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது வெளியே இருக்கிற காட்டிலும் உள்ள அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு கடைசியில் காலையே வெட்டி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, உங்கள் லைஃப்பில் சில விஷயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அது உள்ளே இருக்கும் பொழுது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், அதை நீக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கத்த தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கத்த சொல்றதுக்கே நமக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் கத்த சொல்லாத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது நியாயமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, கர்த்தர் சொல்லாததை செய்கிறது நியாயமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்யறதற்கு என்னை நான் முற்றுமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் அப்படிதான். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ சுதந்திரிப்பாய். இந்த சுதந்திரிப்பாய்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, நீ சுத்திகரிப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சுதந்திரிப்பீங்க, நீங்க சுத்திகரிப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க, முதல்ல என்ன செய்வீங்க? அப்படியே போய் உட்காரையா போறீங்க, என்ன செய்வீங்க? அந்த வீட்டை எவ்வளவுதான் கழுவி கொடுத்தாலும் என்ன செய்வீங்க? நம்ம ஹிந்து கஷ்டம் படி, நம்முடைய கலாச்சாரத்தின் படி குப்பையாக தான் விட்டுட்டு போகணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ குப்பையாக ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? நல்ல ஒரு விளக்கு மாற வாங்குவீங்க, ஒரு வாளியை வாங்குவீங்க, ஒரு சின்ன மக்கை வாங்கிட்டு அப்புறம் என்னது உங்களுக்கு என்னது ஃப்ளோர் லிக்விட் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து போட்டு ஆளுக்கு ஒரு வாரி எடுத்து போட்டு கழுவி எல்லாம் ஆளை வச்சு கழுவி ஒட்டரை அடித்து எல்லாம் செஞ்சு சுத்திகரிப்பீங்களா? சுத்திகரிக்க மாட்டீங்களா? நீ சுதந்திரிப்பாய்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துல சுத்திகரிப்பாய், அகற்ற வேண்டியதை அகற்றணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இரக்கம் பாராட்டதப்பா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 31ஆம் இப்ப டேரக்டா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க, 2ஆம் வசனத்துக்கு வாங்க. அல்ல உபாகமத்தின் புத்தகம் 7:1-2, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்கும் பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய எல்லாம் சொல்லுங்க, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பதாக பார்த்து பயந்துட்டு இருக்காது, யோசிச்சுட்டு இருக்காது, நான் உன் பின்னால் நிற்கிறேன். அன்னைக்கு தாவீது அந்த கவனை வச்சு அந்த கல்லை இயக்கின பொழுது கரெக்டாக கோலியாத்து வந்து நெத்தியில் வந்து பட்டுச்சு, கோலியாத்து நெத்தியில் வந்து பட்டுச்சு. உடனே அவன் அதை மல்லாக்கத்தான் விழுந்திருக்கணும், நான் பின்னால் ஒரு தட்டு தட்டினேன், அவன் முகம் குப்புற விழுந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் மலைப்பா இருக்கும், இதெல்லாம் சாத்தியமான் இருக்கும். இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளை துரத்தி 2ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவளோட உடன்படிக்கை பண்ணவும் அவளுக்கு இறங்கவும் வேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவளோடு உடன்படிக்கை பண்ணவும் அவளுக்கு இறங்கவும் வேண்டாம். ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லவர், இரக்கத்தை வெளிப்படுத்த சொல்றாரு. அதற்காக தேவையில்லாத இரக்கம் நமக்கு வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. கேன்சர் தானே, கொஞ்சம் வந்துட்டு போட்டோம், இன்னும் தானே லைட் எங்க தானே பரவி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பரவிட்டு அப்படின்னு விடுவீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்ற விஷயம் நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. என்ன சொல்றாரு? இடம் கொடுக்க கூடாததுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமா, எதுக்கு இடம் கொடுக்க கூடாது அதுக்கு இடம் கொடுக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருந்துட்டு போட்டோம். நிறைய நேரத்தில் நம்ம இறக்கப்படுவோம், அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்ப்பார். நீங்க 7ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய், உன் கண்கள் அவருக்கு இறங்காதிருப்பதாக, அவள் தேவர்களை நீ செவிக்காமல் இருப்பாயாக, அது உனக்கு
கண்ணியா இருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனத்தை பெருத்தவைகள், அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இதயத்தில் சொல்லி கொண்டாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தின் யாவருக்கும் செய்ததையும். அடுத்ததாக எல்லாம் சேர்ந்து வாசி. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாக நினைத்து அவளுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்வதற்கும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே என்ன செய்வாரு? குழவிகளை அனுப்புவார். அடுத்த வசனம் 26 வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், பயங்கரமான தேவன். அந்த ஜாதியில் உன் தேவனாய் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். ரட்சிப்பின் கடந்த கால நிலை நீதிமானாக்கப்படுதல், ரட்சிப்பின் நிகழ்கால நிலை பரிசுத்தமாக்கப்படுதல். கடந்த கால நிலை பாவத்தின் தண்டனையில் விடுதலையாக்கப்படுகிறது. இந்த நிகழ்கால நிலை என்ன தெரியுமா? பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி 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 அந்த பண்ணி பிசாசு தோத்துக்கிட்டே இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான தேவ ஜனங்களே, நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிறிஸ்துவன் ஏன் ஆராதிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் சபை கூடி வரணும் சொல்றோம் அப்படின்னா அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றல. நீ ஆண்டவர்கிட்ட க்ளோஸா வர 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 அவனுடைய வல்லமையெல்லாம் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி தீர்மானம், இவன்கிட்ட என்னுடைய திட்டங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பிசாசானன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? சோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது மிக அவசியம். கொஞ்சம் விட்டுறாதீங்க. சின்ன கேப்ல தான் வருவான் பாருங்க. ஏவாள் விஷயத்துல பாருங்க, சைடு கேப்ல அவனை பாம்பின் மூலமா வந்தான். சில பாம்புகளை பார்க்கும்போது அழகா கூட இருக்கும், சில இடத்துல பாம்புன்னு சொல்ல மாட்டேன், பெரிய பூச்சி பிடிப்பாங்க. அப்படியா பெரிய பூச்சினா இதுதான் அப்படின்னு அறிஞ்சு. சில பயத்துல அந்த அவங்க இவங்க அப்படிம்பாங்க. இப்படி இது மூலமா வந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் புசிக்க சொன்னது உண்டா? ஆமா சொன்னாரு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின், அது சும்மா சொல்றாருப்பா, ரைட்டா? நீ சாப்பிட்டு பாரு, கண்ணெல்லாம் திறக்கும், தேவரை போல மாறிடுவ. அவர் போய் உடனே அவன் சொன்ன வார்த்தையும் கேட்குறா, அதையும் பார்க்குறா, கேட்குறா பார்க்குறா, கேட்குறா பார்க்குறா, பார்க்குறா கேட்குறா, பார்க்குறா கேட்குறா, எல்லாத்தையும் அப்படி இன்டர்லிங்க் ஆகிட்டு ஃப்ளாஷ்பேக்காக டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு வருது. கடைசியில் இந்த கனியானது என் பார்வைக்கு நலமா இருக்கு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கு, நான் எடுத்து பறித்து சாப்பிட்டான். பின்வதாக அங்க என்னங்க நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்ல. என்னடி என்னை கூப்பிட்டுட்டியா அப்படி சோத்திரம். அப்படி அவரும் பாஞ்சு போக அவரும் கொடுக்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவரும் மனைவி சொன்னோடனே கண்ணை மூடிக்கிட்டு, அப்படிதான் இருக்கணும் கணவன் மனைவி, அப்படிதான் கண்ணை மூடிட்டு நம்பணும், ரைட்டா? கண்ணை மூடிக்கிட்டு சொன்னார்னு வாங்கிப்பார். 2 பேரும் பாவத்துக்குள்ள வந்தாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, இதை செய்யாத, இதுக்கெல்லாம் நீ இறக்கம் காராட்டாது, இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணாது, இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்காத, இந்த மனுஷன் சொல்ற கோல் கதையை கேட்டுட்டு இருக்காத, இந்த சோத்திரம் இந்த விஷயத்தை நீ பார்த்து கொண்டு இருக்காத. பிசாசு கனெக்ட் பண்ணிடுவான். உங்களை அவனுடைய திட்டம் உங்களை நல்லா வைக்கணும்னு திட்டம் பண்றான், உங்களை நல்லா மேன்மை வைக்க, உங்களை ஓச்சி தள்ளணும்னு நினைக்கிறான். உங்களை எல்லா ஃபியூஸையும் பிடிங்கிட்டு, பல்லெல்லாம் பிடிங்கிட்டு, இந்த பாம்புக்கு என்ன செய்வாங்க, அந்த விஷ பல்ல பிடிங்கிட்ட மாதிரி புசு புசுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்குன்னு தான் நினைப்பான். அவனுடைய திட்டம் மோசமான திட்டம். நீங்க அதற்கு இரையாகி போக வேண்டாம், அந்த விஷயத்துக்கு இறங்க வேண்டாம். ஒரு மனுஷன் மூலமா வருவான். அல்ல சோதர் பிசாசு பாருங்க, பேதுரு மூலமா வந்தார். நீர் மறிக்க கூடாது. பேதுரு அவன் ஒருத்தன் தான் நல்லவன் சார், அவன் சோதரான் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க சத்தமா, என்ன பார்த்து கூட சொல்லுங்க, என்ன சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா. நான் சாத்தான இருந்தா நடக்கும், இல்லைன்னா நான் கவலைப்படணும். நல்லா சத்தமா, நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறோம். 3 தடவை சத்தமா சொல்லுங்க. இனிமே யாரா வந்து அப்படியே குசு குசு குசுன்னானா அப்படி தேனா சொன்னா நீ உடனே என்ன சொல்லணும்? இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. எல்லாம் அன்பே வா அன்பே வான்னு சொல்லி பழகிருப்பீங்க. இப்ப சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு என்ன என்ன உறவு, ஒட்டு உறவு, ஓடிரு, என் எல்லைக்குள்ள நிக்காத.
விரட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இதை பாஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க உதவி ஊழியராக இருக்கும் பொழுது பாஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே பாஸ்டரே தான் இன்சார்ஜ், ஃபுல் இன்சார்ஜ். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் ஆட்கள் தனித்தனியாக கூட்டு வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறான். தனித்தனியாக கூட்டு வச்சுட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும் பொழுது உடனே பாஸ்டரே கேட்டாங்க, இது என்ன, இவன் என்ன பண்ணுறான்? அதாவது இவன் இப்போ ஜீசஸ் ஒன்னில் சேர்ந்துட்டானா? ஒருத்தராக பேசி பேசி அந்த சர்ச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே பாஸ்டரே சொன்னாங்க, ஒன்று நீ அதை விடு, இல்லை என் கண்ணு முன்னால் நிற்காத அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒன்று அதை விடு, என் கண்ணு முன்னால் நிற்காத. அன்னைக்கு போனால அதுக்கு பிறகு பாஸ்டரை பார்க்கவே இல்லை. கரங்களை ஓய் தள்ளடிச்சவங்க பார்ப்போம். சபை காக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்குள்ள ஆவிகள் இருக்கும், அதை பார்த்து பேசணும், அப்பதான் சபை காக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை இறக்கம் பாராட்டப்படாது. அது ஸ்தோத்திரம். என்னது ஒன்று செப்டிக் ஆயிட்டுனா அதுக்கு என்ன மருத்துவம் செய்யணுமோ செய்யணும், வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்க சொல்றாரு, இந்த ஆட்களை நீ வச்சுக்கிட்டு இருக்காது, விரட்ட வேண்டியது அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களை விரட்டினாதான் நீ முழு சுதந்திரத்தோடு அந்த தேசத்தின் இனிமையை நீ ருசி பார்க்க முடியும். அந்த தேசத்தை பற்றி பேசும்போது இன்னொரு நாள் பேசுகிறேன். எப்படிப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது விஸ்தாரமான தேசம், விருத்தி நிறைந்த தேசம், அதில் எல்லா தொட்டதெல்லாம் பொண்ணா இருக்கிற தேசம். அல்லேலூயா. மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற நிலைகள் வேண்டாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா? சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா? நீ சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். சொல்லுங்க, யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா? நீ சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா? சேவிப்பாயா? அதான் இயேசுநாதர் சொல்லும் பொழுது, எந்த ஒரு மனுஷனும் புதிய வஸ்திரத்தோட பழைய வஸ்திரத்தை சேர்த்து தைக்க மாட்டான். ஏன்னா பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கும். புதிய பாட்டு நல்லா வாசிங்க. புதிய பாட்டு கண்ணற்றோதர் பழைய ஏற்பாட்டை நோக்கி பாருங்க. தேவ ஜனங்களே, ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ இறங்க வேண்டியதுக்கு. ஆண்டவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லை, இறங்க தானே சொல்லியிருக்கிறாரு. எதற்கு இறங்கணுமா இறங்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறான். பிசாசுக்கு போய் இறங்காத, பிசாசோட ஆட்கள் இறங்காத, அவனுக்கு கிட்ட விடாத, அவன் சொல்றத கேட்காத, அவன் செய்யற செயலை பார்க்காத. நீங்க காக்கிறத காட்டிலும் அவங்க உங்களை பாதிப்புக்குள்ளாக்குறதா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் போய் தாக்கு பண்ணி பிடிச்சிருவேன்னு நினைச்சு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தான் இடறி போவாங்க. எச்சரிக்கையா இருங்க. உங்க மேன்மையை நீங்க இழந்து போகாதீங்க. அது கர்த்தரை அறிகிறத மறந்து போகாதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறந்து போகாதீங்க. அது ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ள மறந்து போகாதீங்க. 2வது ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, இரக்கம் கொடுக்க கூடாததுக்கு இரக்கம் கொடுத்தார். சரி, இடம் கொடுக்க கூடாததுக்கு இடம் கொடுத்தார்.
இடம் கொடுக்க கூடாததுக்கு இடம் கொடுத்தல். இன்னொரு பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13 மற்றும் 21 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், குற்றமில்லாத இரத்தப்பழி இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க, உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கை கை, காலு கால் என்று. அப்படி அந்த பழைய பாட்டில் எதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும், கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்றாரு, என்னதான் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான் ஐயா, நாம இரக்கம் காட்ட வேண்டியதான. ஆனால் எதற்கு இரக்கம் காட்டணும்? வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணைக்கு இரக்கம் காட்டாமல் வேற இரக்கம் காட்டினா என்ன ஆகும் சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ தகப்பன் ஆண்டவர் எப்படி தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல, நான் இன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் தர்ற சிறுமையும் நல்லது தான், ஆண்டவர் தர்ற சிக்ஷையும் நல்லது தான். சொல்லுங்க, அல்ல பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் தர்ற சிறுமையும் நல்லது தான், ஆண்டவர் தர்ற சிக்ஷையும் நல்லது தான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சிறுமைங்கிற இடத்துல நான் பார்த்தேன், ஏதோ போட்டு அப்படி காலை வச்சு மிதிச்சு தலையை அப்படி நசிக்கிறான்னு நினச்சேன். இல்லை, சிறுமைங்கிற இடத்துல உன்னை மண்ணாவினால் போஷிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சிறுமை என்னன்னா, நீ இந்த உலகம் தர்ற சாப்பாடு தான் வேணும்னு நினைச்ச, இல்லப்பா, உனக்கு நான் சிறுமையை தர்றேன்னா உனக்கு நாலு சொந்த தேவ தூதருடைய உணவை தர்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்ற ஆண்டவர் படுத்துற சிறுமை நல்லதுதான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருடைய சிறுமை நல்லது, அது மேன்மையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூணாவதாக நீங்க பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, எது தேவனை அறிய விடாத பிடிக்கு, துதிக்க விடாத பிடிக்கு, வசனத்தை கை கொள்ளாத பிடிக்கு தடுக்குது அப்படின்னா, இடர பண்ணுகிற உறவு. அல்ல சார், இது போன பாயிண்டோட கொஞ்சம் ரிலேட்டடான விஷயம். இது பிசாசு சம்பந்தமான நிலைகளை நான் சொன்ன முந்தினது. இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறேன். இடர பண்ணுகிற உறவுகள் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் என்ன செய்யணும், உங்களை என்ன செய்யும், இடறி போக பண்ணும், விசுவாசத்தை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடும். எனவே நீங்கள் மற்றவங்களோடு பழகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதை. அது அழகாக சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. என்னது ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, ஃபெல்லோஷிப் வச்சுக்கிடாதீங்கம்மா. எல்லாத்துலையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஆள்கட்டெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், தெருவில் இருக்கிற ஆள்கட்டை ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இருக்க முடியலன்னா காம்பவுண்ட் வால் உயரத்தை கூட்டி கட்டுங்க. எல்லாட்டையும் சந்தோஷமா இருக்கும் பார்க்குற எல்லாட்டையும். ஆனால் அவங்ககிட்ட ஃபெல்லோஷிப், வீட்டுக்குள்ளே போய் உட்காருறது, அப்புறம் அவங்க பெட்ரூமில் போய் உட்காருறது, ரெஸ்ட் ரூமில் போய் உட்காருறது, இந்த வேலையை வைக்கப்படாது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், ஊழியத்தில் போன ஹாலை தாண்டி உள்ளே போகாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி நீதிமானம் இருப்பாங்க. பெட்ரூமில் போய் உட்காந்து நீங்கள் உன் கல்யாண நகையெல்லாம் காட்டு, உன் கல்யாண ஆல்பத்தை காட்டு. எது நீ பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் பூசாரியா திரும்ப ஒரு பூசை நடத்துறதுக்கு? எதை செய்யணும்? ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, இடர பண்ணுகிற உறவு. பாருங்க, அழகா சொல்றார் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், நீங்க 3-4 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. 3, அவர்களோட சம்பந்தம் களவாயாக, உன் குமார்த்திகளை அவர் குமாரலுக்கு கொடாமலும், அவர் குமார்த்திகளை உன் குமாரத்துக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே என்ன செய்யும், அழிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ்ரா. அடுத்து இடர பண்ணுகிற உறவு. நான் யோசிச்சு பார்க்குறேன், எதை பேஸ் பண்ணி, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல, சரியா, நல்ல வசதியான குடும்பமா இருக்குல்ல, சரியா, மனசுக்கு நல்லா ஸ்பார்க் ஆகுது இல்ல, சரி, எவ்வளோ அழகா பேசு, இதை வச்சே தீர்மானம் பண்ணி சிலர் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ் தான். அல்ல சோத்ரம் பாருங்க, அன்னைக்கு சோத்ரம் சிம்சோனுக்கு அவருடைய தகப்பன் அல்ல தாயெல்லாம் சொல்லும் பொழுது, எப்பா சரியா, நம்ம இடத்துல ஆட்கள் இருக்கிற நேரத்தில் நீ ஏன்பா அந்நியதில் போய் நீ செய்கிற, தெளிலாலையும் தேடி போடுற, அங்கே இருக்கிற என்னது பெலிஸ்தியனையும் தேடி போற, அங்கே சம்பந்தம் கலக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து பார்க்கிறோம். ஸோ ஆனால் அவன் மீறி போனது நிமித்தமாக என்ன நடந்துச்சு, கண் புடுங்கப்பட்டது, முடி போனது. அல்ல மாவாட்டுற வேலை, மாவாட்டுகிற வேலை, நல்லா மாவாட்டுகிற வேலை. அன்னைக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சரியா, ஒருத்தன் சாப்பிட்டு காசு கொடுக்கலன்னா என்ன செய்வாங்க, நல்லா மாவாட்டு வச்சுருவாங்க. என்னது, உட்காந்து ஆட்டு மாவாட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன், அப்படி தானே? அந்த காலத்தில் எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பான், வீட்டில் மாவாட்டு அப்படின்றாங்க. டகடகடன்னு ஆட்டு இப்படி உளுந்த போட்டு அப்புறம் அரிசியை போட்டு ஆட்டுறேன். அப்புறம் என்னது, உரல்ல வச்சு இடிஞ்சலாம், டம்மு டம்மு டம். செஞ்சவங்கலாம் கை தூக்கி பார்ப்போம், நல்ல கையை தூக்குனா தான் எனக்கு தெரியும். ஆனால் சிலருக்குலாம் அது என்னது
மாவாட்டுறதுன்னா என்னது, உரல்னா என்னது, அப்படிலாம் நம்ம யோசிக்கிற காலத்தில் இருக்கும். எல்லாமே மிக்ஸி போட்டான் ட்ரு அப்படின்னா சந்தருது, ட்ருன்னா வந்தது, அப்படிதான் வருது. அப்படிதான் நமக்கு எல்லாமே இப்போ இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ அங்கே சொல்கிறார் பாருங்க, என்னை பின்பு இதெல்லாம் ஏன் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா, இதோடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கணும். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இங்க சாலமோனை குறித்து பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழி போக பண்ணினார்கள். என்ன நடந்துச்சு? அவனுடைய சாலமோனா, வாவ், ஆண்டவர்ட்ட செமையான ஒரு ஜெபத்தை பண்ணினவர். ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை உணர்வில்லது தாரும். அவன் சொல்லி, எப்பா யாரும் இப்படி கேட்க மாட்டாங்க. சீயோனுக்கு சபை மக்கள் மாதிரி சூப்பரா நீ கேட்டிருக்க. அவங்க பணம் வேணும் அதெல்லாம் கேட்கல. அவன் ஞானத்தை உணர்வுள்ள ஆவி, இந்த பாரு ஞானத்தையும் தர்றேன், உணர்வுள்ள கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தர்றேன். அவனை போல ஜெயின்னு வாழ்ந்த ஆள்கள் கிடையாது அந்த உலகத்தை. அவனை போல அனுபவிக்காத ஆள் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க. அதே நேரத்தில் அது சொல்ல பாருங்க, என்ன சொல்ல, பிரபுக்கள் குலமான சோத்ரம் மற்ற ராஜாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, மற்ற ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் உள்ள கொண்டு வந்த பொழுது, அல்ல சோத்திரம் எப்படியாவது ரட்சிப்புள்ள நடத்திடலாம். அல்ல சோத்திரம் ரட்சிப்புள்ள வெளியே நடத்துங்க. குடும்பத்துக்குள்ள வந்துட்டு ஏதோ உங்களுக்கு பார்த்து கல்யாணம் கட்டி வச்ச பிறகு பிரச்சனை இல்லை, நீங்களே தேடி பார்க்குற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னாச்சு அப்படின்னா, அல்ல சோத்திரம் அவன் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த அல்ல ராகேலுக்குள்ள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சிறுபத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே உள்ள வச்சுக்கிறது. அதுக்கு பிறகு அவர் தான் காணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் லாபான் ஓடி வர்றாரு. என்னடா இங்க யாக்கோபு தான் யார் யாக்கோபு தானே கரெக்டாக சொன்னேன், யாக்கோபு தான் தூக்கிட்டு போயிட்டாரோ. சில நேரம் உங்களை பார்க்குற நேரத்தில் பைபிள் வசனமே எனக்கு மறந்துடும். யாக்கோபு தான் தூக்கிட்டு பாருங்க, அவனு புத்தி இவ தூக்கிட்டு போயிருக்கா. அவன் என்ன நினைக்கிறான், யாக்கோபு தான் தூக்கிட்டு போறான்னு விரட்டி வர நேரத்தில் ஆண்டு சொன்ன, இங்க பாரு இந்த யாக்கோபிட்ட இன்னும் வந்து நின்று ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்ச தொலைச்சிவிடுவேன். அவன் நன்மையாண்டு தீமை ஒன்றும் செய்யப்படாது. பரவாயில்ல, அவன் ஆளை விட்டு தேடுற நேரத்தில் இவன் என்ன செய்யறா, மறைச்சு வச்சு நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, என் சரீர நிலை அப்படி இருக்க சொல்லு. பாருங்க, இதை அப்படி தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சில ஆவிகள் சேர்ந்து வந்துடும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரைட்டா பொங்கலுக்கு முன்னால எல்லா வீட்டையும் நல்லா செக் பண்ணி தேவையில்லாதெல்லாம் தூக்கி வெளியே போட கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, சாபங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்போது குடும்பத்தில் தொடர் பிரச்சனை, போராட்டம், எது செய்துமே விருத்தி இல்லாத நிலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சாப முறிவு ஜபம் பண்றவங்களெல்லாம் கூட்டு வந்து வீட்டில் ஜபிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அலங்காரமாக வைக்கப்படுது அழகான டால் டமால் கீழே விழுந்து நொறுங்கி போச்சான். அப்போதான் தெரிஞ்சுதான் அதுக்குள்ள சாப சக்திகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பேர் பாருங்க, முடிய வச்சு ஏதோ பண்றான், அது உடைமைகளை வச்சு ஏதோ பண்றான், வார்த்தைகளை வச்சு ஏதோ பண்றான். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் கட்டி போட்டிருக்கான். பைபிள் கூட ஜோமனா கூட அமைதியா இருக்காது, அல்லது வசன வாசத்தை அமைதியா இருக்காது, பாட்டு பாடினா ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏன்னா மியூசிக் வெளியே எதுவும் கிரியேட் செய்தால் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டட் கீபோர்ட்ஸ் இல்லை, நம்ம வந்து கிரியேட் பண்றதுல ப்ரீ டிஃபைன்டாக கிரியேட் பண்ணப்பட்ட இசைகள் இருக்குது. ஸோ அதில் வர்ற மியூசிக் என்னன்னு நமக்கு தெரியல, கொஞ்சம் கண்ட்ரோல். ஆனால் எப்பேற்பட்ட அழுத பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கையில் மொபைலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பரலோகமே என் சொந்தமே வா 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 அப்படின்னு நிறைய இடங்களை பாருங்க. சென்னை கடந்த நாட்டு சென்னை போயிருந்தேன், ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா எல்லா பிள்ளைகள் கையில் என்ன இருக்கு, என்ன பாவம் பெற்றோர் பிள்ளைகள் அமைதியா இவங்க கொஞ்சம் நிம்மதியா வீட்டையோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு கையில கொடுத்துட்றாங்க. அதுக்கெல்லாம் இப்படி தடவெல்லாம் தெரியுது, இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது எல்லாம் பண்ணி வாயத்தரேன் அடி அம்மா வா சாப்பிட, மற்றபடி கொடுங்க ஒன்றும் சாப்பிடாது, இப்படிதான் இருக்கு. அப்படி இவங்க கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்கு. பாருங்க எப்படி கட்டி போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஜெபம், ஆண்டவரே எங்க பிள்ளைக்கு அப்படிப்பட்ட நாட்டங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இடர பண்ணுகிற ரிலேஷன்ஷிப் வித் கேஜெட்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் நம்மளை சிலர் ஆண்டவர் விட்டு தூரப்படுத்திடும். ஆண்டவர் அறியணும் அப்படிங்கிற ஆர்வத்தை குறைச்சிடும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் ஆர்வத்தை குறைச்சிடும், அல்லது ஆண்டவரை வார்த்தையை கேட்கணுங்கிற ஆர்வத்தை குறைச்சிடும்.
யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 1b என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவன், கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்கிற ஆகாதவனோடே என்ன செய், கலக்காதையா. சில உடனே சிக்கப் பண்ணிடுவாங்க. உங்கள் உறவு வாலிபருக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். உங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், நல்லா படிக்கிற ஆளாக இருக்கணும், நல்ல ரிஜியஸ் ஆளாக இருக்கணும். அது சோத்து அடுத்து கொஞ்சம் எதிர்கால கனவோடு இருக்கணும். கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளை சுற்றிக்கிட்டே எந்த பொம்பளை பிள்ளைகளை பிடிக்கணும் அப்படின்னு அலைஞ்சேன்னா உனக்குள்ள அந்த ஆவி வந்துடும். உலக பொருட்களை பற்றியே பேசின அந்த ஆவி வந்துடும். சினிமாவை பற்றி பேசிட்டே இருந்தால் அந்த ஹீரோஸும் ஆவி வந்துடும். எத்தனை பிள்ளைகள் சபைக்குள்ளே இருக்கிறவங்க எடறி போன நிலையில் இருக்காங்க தெரியுமா? அருமையா தேவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஷோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உன் நண்பர் யார் தெரிஞ்சா அல்லது நீங்கள் யாருன்னு சொல்லிடலாம். நீங்கள் யாரோடு நெருக்கமாக இருக்கிறீங்க? படிக்கிற ஆளோடு இருயா, நல்ல கலிசோத முன்னேற ஆளோடு கூட இருப்பா. சோத்திரம், கர்த்தர் எவ்வளோ வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது சோத்திரம், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நான் நினச்சி பார்ப்பேன், சர்ச்சில் பல லட்சம் கொடுத்து பிஇ படிக்கிறவங்க இருக்காங்க, வெறும் வருஷத்துக்கு 6000 கொடுத்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வெறும் 6000 கொடுத்து படிக்கிறவனை காட்டிலும் இவங்க அதிகமாக படிக்கணும்னு நினைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்சிட்டு நல்லா படிங்க. இன்னைக்கு காலைல கூட ஒரு தம்பி வந்தான், பாஸ்டர் இன்ஃபோசிஸ் செலக்ட் ஆகிட்டேன், வர்ற வாரம் சரி ஊருக்கு போய் ட்ரைனிங் போகிறேன், ஹைதராபாத் நினைக்கிறேன், ட்ரைனிங் போகிறேன், போயிட்டு நான் வருவேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தான் படித்து முடிச்சான், வேலை கிடைக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இடற பண்ணுவரோடு கூட நீ ஐக்கியப்படாத, அலப்புகிறனோடு கூட சேராத, கலகக்காரனோடு கூட சேராத என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாத ஜனங்களோடு சேராத. யாரோட சேரக்கூடாது? எப்படி அலப்புகிற ஆளோடு சேராத. நீ அலப்பிக்கிட்டே கிடப்ப உட்காந்து, சும்மாவே மென்னுட்டு இருப்பான். ஆவலை போட்டான். நிறைய நான் சொல்லுவேன். இப்போ நிறைய சில இங்கே இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா காயப்பட்டுருவாங்க, அதனால சொல்லலை. அது வேணும், சும்மா தேவையில்லாத தெரியாத புரியாத பேசாதீங்கன்னு சொல்லு. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் கோல் சொல்கிறவங்கள பற்றி ஒரு 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 வீடியோ போட்டிருந்தார். நான் அதை உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயம். கலகக்காரரோடு கீழ்ப்படியாதாலும் மீறிக்கிட்டே இருப்பான். ஸ்கூலில் கிளாஸில் பாருங்கள், வாத்தியார் சொன்னதுக்கு எதிர்கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். நல்லதான், இன்ட்ரெஸ்டிங்காக வாத்தியாரை பார்த்து எதிர்கேள்வி கேட்டானே, கவுண்டர் போட்டானே, நல்லதான் இருக்கும். ஆனால் அந்த ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை வீணாயிருயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இடற பண்ணுகிற உறவு. முக்கியமாக 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-17, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது, ஒளிக்கும் இல்லுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பக்கத்தை கை கொடுத்து சொன்ன, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். சம்பந்தம் ஏது? திருமணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எப்பயுமே நான் தான், நல்ல ஃபேமிலிஸ் நமக்கு கிடைக்கணும், நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை குட்டி பரலோகத்தை போல இருக்கணும். திருமணங்கிற பெரிய ஆசீர்வாதம். அது திருமணமாகாத தனிமைங்கிற வர இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நோ சொல்லணும். மற்ற எல்லாரும் அலசுரம் ஆண்டவர்கிட்ட தெளிவு கேட்டு எனக்கு நல்ல நேர்த்தியான பங்கு கிடைக்குது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் சராசரியாக இருக்கக்கூடாது, ஏதோ வாழ்க்கை இல்லைங்க. அதில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கு. நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா, எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இணங்க மறுக்கிற ஆவி, அறிந்து கொள்ள, ஸ்தோத்தரிக்க, வேத வசனத்தை கை கொள்ள தடையா இருக்கிற ஆவி என்னன்னா இணங்க மறுக்கிற ஆவி. உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். வசன பகுதியை மட்டும் வாசித்து முடிப்போமாக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9-15. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனா கர்த்தரே தேவன் என்றும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை காய்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையிலே தேவன் என்றும். அடுத்ததாக, தம்மை பயக்கிறவர்களுக்கு பிரதித்தியட்சமாக
பிரத்யட்சமாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பயக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாக பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயப்பிரங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் எல்லாம் சேர்ந்து அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உன்னை காத்து எல்லாம் சேர்ந்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, இன்னும் சத்தமா, உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் மாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளே உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாவது பெண்ணிலாவது மலடியாய் இருப்பது இல்லை. 15 அவசரம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பாய்க்கிற யாவர் மேலும் அவர்களை வரப்பண்ணுவார். 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் மட்டும். 6ஆம் வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமா இருங்கள். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்திபடி உன் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன் பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பது உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? 6ஆம் வசனம் மட்டும் வாசித்து முடிப்போ. ஆகையால் உன் தேவனாய் கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். அப்ப பாருங்க, இணங்க மறுக்கிற ஆவி. கேட்போம் ஐயா, நல்லா தேனா கேட்போம், பிரசங்கத்துக்கு நல்ல மார்க் போட்டுட்டு போவோம். இணங்குறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எனது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவா. ஏதோ ஒரு காதுல கேட்டுட்டு ஒரு காதுல போயிட்டு இருக்கிறதுக்கா வரல. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க சரியா ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க இணங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வப்பா. நீங்க சொல்லிட்டீங்களாப்பா, மறு பேச்சே இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இயேசு சொல்லிட்டா மறு பேச்சே இருக்கக்கூடாது. உள்ளத்துலன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்லிட்டா மறு பேச்சே இருக்க. சொல்லிட்டீங்களா பாஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் நாங்கள் செய்கிறோம், யார் மீறினாங்களோ கஷ்டம். ஒரு சகோதரன் சொல்வார், இந்த பொண்ணை கட்டாதுன்னு பாஸ்டர் எவ்வளோ சொன்னார். நானும் பாஸ்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை அவளுக்கு திரும்ப அனுப்புகிற நேரத்தில் என் பேரோட என்னுடைய ஃபோன் நம்பரையும் போட்டு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போனோடனே அவளுக்கு என் ஃபோன் நம்பர் கிடைச்சோன்னு என்கிட்ட பேசி 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 கல்லான இதயத்தை கரைய பண்ணி கடைசியில் அவளை கல்யாணம் முடிச்சு சண்டை போடாத நாளே இல்லை, அடிதடி இல்லாத நாளே. அவர் சாதுவான ஆள். சாது மிரண்டால் காடு. அந்த அம்மாவுக்கு நல்ல வாய், இவருக்கு நல்ல கை. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லுவார், பாஸ்டர் ஐயா சொன்னதை 2 விஷயத்தை நான் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால இன்னை வரைக்கும் கஷ்டப்படுறேன். பாஸ்டரையா சொல்றதே கேட்காதே இவ்வளோ கஷ்டம்தான். அவங்க பாஸ்டர் ஆண்டவர் மூலமாக தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு இனங்கள்லன்னா உங்களுக்கு என்ன நன்மை வருங்க? அப்படியே கேளுங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க. அப்படி என்னங்க எங்களை தர்றை மட்டும் அப்படி சாஷ்டம் நீங்க சொல்லிட்டீங்களப்பா, அல்சோத்திரம் அதன்படியே நாங்க செய்வோம்ப்பா. இந்த இணங்குகிற ஆவியம் நம்மளுக்கு வந்துடும். இணங்காது, இப்படி எதிர்த்து நிற்கும் பாருங்க. உள்ள நீங்க நல்லா சூப்பரா பிரசங்க கேட்டுட்டு இருப்பீங்க, சிரிச்ச முகமா இருக்கு. ஆனா உள்ள நீ சொல்லியெல்லாம் நான் கேட்கணுமா? நீ பெரிய யோக்கியனா அப்படி நீங்க சொன்னீங்க, நீங்க தான் விழுந்து போவீங்க. இந்த ஆவி எப்படி இருக்கும் பாருங்க, பெருசா விழுந்துடும். பெரிய பிரசங்கம், நான் கேட்காத பிரசங்கமா? நாங்கள் முந்தி எப்படி இருந்தோம் தெரியுமா? முந்தி இருக்கதே யோசிக்காதியா. இப்போ இன்னைக்கு எப்படி இருக்க? சிலருக்கு அப்படி இருக்கும். முந்தி எப்படி இருந்தோம் தெரியுமா? சிலருக்கு எப்படி இருக்கும்?
இவர் சொல்லி நாங்கள் பெரிய ஐயாமார் சுவிசேஷகர் வந்து சொன்னால் வேர்ல்டு ஃபேமஸான ஆள் சொன்னார் தான் கேட்போம். இவரெலாம் சொல்லி ஐயா பெரிய கல் தட்டி யாரும் உள்ள போகிறதில்ல, சின்ன கல் தட்டி தான் ஐயா விழ போகிறீங்க. சின்ன ஆள் சொன்னால் நம்ம யோசித்துப்பாங்க. ஒருத்தர் ஐடியா சொல்கிறேன், யோசித்து இது ஆண்டவரே உண்மையாக உங்கள் சத்தம் தானா? இல்லையாப்பா, என்னை அறிந்து கொள்ள நீர் கிருபை தருவீரான். கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலை நிச்சயமாய் தர வல்லவராக இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்னெல்லாம் படிச்சிங்க? ஏதோ படித்தோம். என்னது அப்படின்னா, முதலாவது படித்தது இதயத்தின் மேட்டுமே, ரெண்டாவதாக இடம் கொடுக்கக்கூடாததுக்கு இடம் கொடுத்தால், மூன்றாவதாக இடர பண்ணும் உறவு, நான்காவதாக இணங்க மறுக்கிற ஆவி. இதெல்லாம் அவரை அறிகிறதற்கு, அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு, அவருடைய வசனத்தை கை கொள்வதற்கு தடையாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் இணங்குங்க. சொத்திரம். இது மெய்யா, அங்கே ஏறாவது சத்தத்துக்கு என்னங்கண்ணா, மெய்யாவே இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். நாங்கள் இன்னைக்கு அப்படி நீங்கள் யாரோ ஒருத்தர் உலகம் சொல்கிறத தேவ சத்தம் சொல்லாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறார். இது தேவ சத்தம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாம் அப்படி வலது கரத்தை உயர்த்தி 30 செகண்ட் மட்டும் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக நன்றி, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக நன்றி, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக தண்டியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி 4 பாயிண்ட் இந்த மாதம் வச்சு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணணும், திருச்சபைக்காக ஜெபம், எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எங்க பாஸ்டர் அந்த நீ பிரசங்கம் பண்ணாங்களே, ஆண்டவரே இந்த நாலு தன்மை அடுக்கல வரவே சாகிற வரைக்கும் வரக்கூடாது. நீங்க தாராளமா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய ஜெபம், எனக்கு உங்களுடைய ஜெபங்கள் அதிகமா தேவை. நமக்கு ஒவ்வொருடைய ஜெபம் தேவை. எங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜெபங்கள் என்ன காட்டில் நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் அதிகமாய் தேவை. எனக்கு சபை மாறணும், சபை குடும்பங்கள் மாறணும், சபைக்குள்ள பெரிய மாற்றத்தை தருவாராக, வாலிபர்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை தருவாராக, பெரியவருக்குள்ளே பெரிய மாற்றத்தை, மூப்பர்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. எல்லா கரங்களும் வைத்து அல்லேலூயா, நல்ல கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க, உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க, உம்முடைய வசனத்தை கை கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை தருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த நீ தந்த பெரிய கிருபைக்கா நன்றி. இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்டோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மை அறிகிறதற்கு, உம்மை ஸ்தோத்தரிக்கிறதற்கு, ஆண்டவரே உம்மை உம்முடைய வார்த்தையை கை கொள்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் தந்த கிருபை. இதயத்தின் மேட்டும் எங்களை விட்டு நீக்க கொடுங்க. இடம் தரக்கூடாததுக்கு இடம் கொடுக்காதிருக்க கிருபை தாங்க. இடர பண்ணுகிற ஆவிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாங்க. இணங்க மறுக்கிற ஆவிகளுக்கு எங்களை தூரப்படுத்துங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழி நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என்று சொல்லி அவரின் கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்மை இறுக பற்றி கொள்ள கிருபை தருவீரா. உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாங்க. நீர் என்னை நடத்தும் அப்பா, நீர் என்னை நடத்தும் என்று சொல்ல கிருபை தார். அந்த வாரத்தில் அவர் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை, பலத்தை தாங்க. எல்லா பிரயாணத்தை பொறுப்படுத்திக்கும். நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தாங்க. விடுதலைக்காய் போராடி கொண்டிருக்க ஜனங்களுக்கு விடுதலை தாங்க. சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற நல்ல சுகத்தை தாங்க. பிசாசின் போராட்டங்களில் சிக்கி இருக்கிற, பிசாசுக்கு இடம் கொடுத்த நிமித்தமாக அப்படி சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெரிய விடுதலை தருவீராக. நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவரை அறிகிறதற்கு, ஸ்தோத்தரிக்கிறதற்கு, கை கொள்கிறதற்கு, அவருடைய வார்த்தை கை கொள்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்வோம். இந்த சாரியத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். அது உங்களுக்கு ஆன்லைனில் பிளஸ் சர்வீஸ், எஸ் சர்வீஸ், அது மாத்திரம் ஆராதனைகள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி மிகுந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் இருக்குது. எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் உங்கள் குடும்பத்திலே மகிமைப்படுவதாக. உங்கள் ஜெப குறிப்புகளை, உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.